அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபி. அது முக்கியமாக வீட்டில் உள்ள தாய்மார்கள் எப்போதும் யோசிப்பாங்க, பிள்ளைகளுக்கு நம்மளோட ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாட்டை தான் செஞ்சு கொடுக்க நினைப்போம். வாரத்தில் சரி, இல்லாட்டி 2 வீக்கில் சரி, ஒரு முறை சரி ஹெல்த்தியாக கொடுக்க பாருங்கள் பிள்ளைகளுக்கு. எப்போதும் ஒரே மாதிரி இல்லாமக்கி அது அவங்க லஞ்ச் பாக்ஸுகளுக்கு முழு போட்டு கொடுக்கணும். வாங்க இந்த ஹெல்த்தியான இட்லி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். முக்கியமாக இதுக்கு வந்து தானியங்கள் தான் கொஞ்சம் தேவைப்படுது. தானியம்னா இந்த பயிறு தான் முக்கியமாக இதோட சேர்த்துக்க போகிறேன். இது அளவுகளை நான் ஸ்க்ரீனில் தரேன். உங்களுக்கு தேவைப்படுற நேரம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கணும். அதில் வந்து சிவப்பரிசி, அதோட பச்சரிசி சேர்த்துட்டேன். எல்லாம் இன்னொரு கப் அளவு தான் அளந்து எடுத்துட்டேன். அதோட பயிறு வந்து அதோட 1/4 கப் அளவு சேர்த்துட்டேன். சேர்த்த போகிற இதோட வந்து உளுந்தும் வந்து அதே கப்பில் வந்து அளந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த கப்புகளில் மெஷரிங் கப் இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் உள்ள டீ கப் எதில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதோட வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 3 முறை மாட்டு நல்லா கையால் இன்னபடி கசக்கி கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா நாங்கள் திரும்ப அந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றி தான் நாங்கள் இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. தண்ணி ஊற்றி ஒரு 4 ஹவர் மாதிரி நீங்கள் இதை ஊற வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு லேசாக இருக்குது. உங்களுக்கு மிக்சி இல்லைண்டா உங்களுக்கு கிரைண்டரில் அதுகளெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்போதும் வந்து இந்த இட்லி அரிசி வந்து மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஏன்டா கிரைண்டர் இல்லாதவங்க இந்த மிக்சி கட்டாயம் எல்லாரும் வீட்டிலும் இருந்திருக்கும். இது வந்து சூடாகிற டைம் நீங்கள் ஆஃப் ஆக்கி வச்சுட்டு இல்லாட்டி ஒரு ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சி எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கும் மிக்சி பழுதாகாமல் இருக்கும். இல்லைண்டா ஆஃப் ஆக்கி வச்சு ஆற வச்சா நான் அப்படி அரைங்க. நான் வந்து குறைஞ்ச அளவில் செய்கிறதால எனக்கு ஒரே முறையில் நான் அரைச்செடுத்துட்டேன். அரைச்செடுத்த போகிற இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் ஊற்றிக்கணும். வேண்டாம் நல்லா பொளிச்சு பொங்கி வரச்சலாம் வெளியில் வர பார்க்கும். இட்லி மாடு அளவு இன்னப்படி தான் இருக்கணும். ஊற்றுற டைமுக்கும் உங்களுக்கு சில விளங்கும். இப்போ நான் மிக்சியை கொஞ்சம் கழுவி ஊற்றினேன். உங்களுக்கு ஊற்றின போகிற இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கையாலே அடித்து கலந்துட்டுக்கணும். கையால் அடித்து கலக்கிறது வந்து இந்த கையில் உள்ள சூட்டுக்கு அந்த மாவு வந்து நல்லா ஃபோமாகி வரும் பொங்கி. இப்போ உங்களுக்கு காலையில் செய்தேன்னா நைட் ஃபுல்லாகவே இதை ஊற வச்சிடலாம். இப்போ நைட்டுக்கு செய்தேன்னா நீங்கள் பகல் டைம் ஒரு 10 ஹவர் மாதிரி இதை ஊறி வரணுமா. எனக்கு அந்த பாத்திரம் சின்னதாக இருந்ததால் நான் இன்னொரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றினேன். ஏன்டா அது மாவு வெளியில் வந்துடும் ஒரு பயம் இல்லை கொஞ்சம் சந்தேகம். இப்போ இதை வந்து மாவெல்லாம் போட்ட பிறகு இதை அப்படியே நல்லா இன்னும் கொஞ்சம் அதிலே கையால் அடித்து எடுத்துட்டேன். எடுத்து இதை அப்படியே நல்லா புளிச்சு வச்சுட்டு மாவை அடுத்த நாள் காலையில் தான் இதை திறந்து பார்த்து நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. வெளியில் ஒன்றும் வந்து இல்லைம்மா, கணக்காகவே வந்துருந்துச்சு. இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு காட்டுனப்படி இப்போ இதை நல்லா கலந்துட்டுக்கணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேணாம். இப்போ இட்லி தட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் ஆயில் பூசிக்கோங்க. பூசின பிறகு இந்த ஒரு குழிக்கரண்டியால் சரி இல்லாட்டி சும்மா கரண்டியால் சரி இதை என்னப்படி ஊற்றிக்கணும். ஃபுல்லாக ஊற்றிடாமக்கி ஒரு அளவில் நீங்கள் ஊற்றி நல்லா இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அடுத்தது வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும். உங்களுக்கு 10 நிமிஷத்தில் இந்த இட்லி செஞ்சிடலாம். உங்களுக்கு இட்லி மாவு ஒன்று வீட்டில் இருந்தாலே நைட்டாக இருந்தாலும் ஒரு சாப்பாடுகள் இல்லைன்னா உங்களுக்கு இட்லி தோசை அவசரமாக டக்குன்னு ஊற்றி எடுத்துடலாம். இந்த இட்லியை தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கு வந்து கடலைப்பருப்பு சாம்பார் மாதிரி தான் வச்சுருக்கிறேன். இதோட அளவுகள் எல்லாம் நான் அதே ஸ்க்ரீனில் தரேன். அதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு தான் சொல்வேன். ஏன்டா உங்களுக்கு டைம் உள்ள டைமுக்கு நீங்கள் இதை பார்த்து இதே போல் செஞ்சுக்கோங்க. இப்போ இது 2 வேக வச்சுட்டேன். வேகும் வரைக்கும் அடுத்தடுத்து வேலை செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது வந்து சாம்பாருக்கான வந்து பருப்புலாம் நல்லா வந்துட்டு இப்போ கடைஞ்சி நல்லா இன்னும் கொஞ்சம் கரைச்சிட்ருந்தேன். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நல்லா புளிஞ்சு விட்டு சேர்த்துட்டேன். சேர்த்த போகிற இதுக்கு வந்து தாளிப்புக்காக வந்து தேங்காய் ஒரு டீஸ்பூன் ஊற்றி அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அதோட பூண்டு நல்லா தட்டி போட்டுட்டேன். அதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து ஊற்றிட்டேன். அப்புறம் மணக்க இந்த சாம்பார் ரெடி. கடலைப்பருப்பு சாம்பார். இப்போ இட்லியும் இறக்கி ஆற வச்சப்போ நல்லா தண்ணியை தெளிச்சிக்கோங்க. அப்போ தான் லேசாகிக்கும் உங்களுக்கு இதை கலட்டு எடுத்துருக்கு. இப்போ இதோட வந்து இப்போ தொட்டு சாப்பிட்றது சாம்பாரும் ரெடி ஆகிட்டுது. நான் வந்து ஒரு ஸ்பூனை வந்து ஒரு தண்ணியில் போட்டு இப்படி இதை கலட்டி எடுத்துட்டேன். நல்ல சாஃப்டான இட்லி ரெடி. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சில விளங்கும் எப்படி இட்லிக்குன்ட்டு. உங்களுக்கும் இதே அளவில் இந்த இட்லியை செஞ்சு பாருங்கள். உண்மையில் நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. சிலவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கும். நான் ஒரு இட்லியை நான் எப்படின்ட்டு காட்டுனேன். எப்படி தான் இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. எப்போதும் போல் ஒரே மாதிரி இட்லி செய்யாமல் நீங்களும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான இட்லி செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளுக்காக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் அவளுக்கு இதைத்தான் போட்டு அனுப்பினேன் ஸ்கூலுக்கும். அவள் நல்லபடியாக சாப்பிட்டு வந்துச்சேன். அடுத்த நாளும் இதே மாதிரி இட்லி செஞ்சு தாங்கம்மான்ட்டு. இந்த வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண முடியாது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.